தற்பொழுது 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பகிரலாம். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தொடர்பான நிலவரங்களை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடல், அதே போன்று அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு, தெற்கு வங்கக்கடல் ஆகிய பகுதிகளில் நாளை தினம் துவங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், அதே போன்று மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று பல்வேறு மாவட்டங்கள்ல மேற்கு மாவட்டங்களாக கருதப்படக்கூடிய நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும், அதே போன்ற மலை பிரதேசங்கள் ஈரோடு மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களையும் கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று நாளைய தினமும் தமிழகம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், 14ஆம் தேதி அன்று காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அதே போன்று மேற்கு மாவட்டங்களான நீலகிரி, கோவை, அது திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், திருவண்ணாமலை ஆகிய இந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதியும் இதே போன்ற ஒரு நிலைப்பாடு தான் நீலகிரி, கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய இந்த மாவட்டங்கள்ல 15, 16 ஆகிய தேதிகள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை வழக்கத்தை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகத்தான் இருக்கும் என்பதனை, அதுவும் 12, 13, 14 ஆகிய இந்த 3 நாட்கள்ல வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. பல்வேறு மேற்கு மாவட்டங்கள், அதே போன்று திண்டுக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.